வணக்கம். எல்லா தமிழுள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணின எல்லோருக்கும், அத்தோட எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்கும் நன்றி. நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நல்ல கருத்துக்களை கொடுக்குறீங்க, நல்லா இருக்கின்றது. எனக்கு பார்க்கும்போது நன்றாக இருக்கின்றது. 100க்கு 90% வந்து எனக்கு நல்ல சப்போர்ட் செய்கிறீங்க. எல்லோருக்கும் சப்போர்ட் செய்கிற எல்லோருக்கும் நன்றி. இன்றைக்கு வந்து என்னென்று சொன்னால், கூடுதலாக வந்து நீங்கள் நீங்களோ உடைய கூட என்ன நடக்கணுண்டா, கிருஷ்ணா வந்து வளர்த்து விட்டவர்கள் எல்லோரும், எல்லா யூடியூபரையும் வளர்த்து விட்டதே கிருஷ்ணா தான். என்னென்னு சொன்னால் 2022 ஆண்டு தான் நிறைய பேர் அந்த யூடியூபர்னு சொல்லி வந்தவர்கள், நிறைய பேர் தெரிய வந்தது 2002 ஆண்டு தான் வந்தது. அப்போது வந்து என்ன செய்தான்னு சொன்னா, கூட்டிக் கொண்டு போய் நிறைய இடங்கள் எல்லாம் காட்டி, நிறைய வீடியோக்கள் இப்படியெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்து, அப்படி என்று நிறைய காட்டி போட்ட வீடியோக்கள் எல்லாம் நல்ல பிக்கப் ஆகிட்டுது. அதே கட்டத்தில் கிருஷ்ணா வந்து என்ன செய்தவர்னு சொன்னா, தான் மட்டும் வாழாமல், தன் குடும்பம் மட்டும் வாழாமல் மற்றவர் குடும்பமும் வாழணுமென்றதுக்காண்டி எவ்வளவோ கஷ்டப்பட்டு, மழையண்டு பார்க்காம வெயிலண்டு பார்க்காமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்களுக்கு போய் சாப்பாடுகள் கொடுத்து, இந்த ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்து, இந்த ஏழைகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி 100க்கு 90% எல்லாம் நன்மையை செய்த ஒரு கிருஷ்ணாவுக்கு கடைசியாக ஒரே ஒரு வீடியோ ஒன்று வந்து அவரை வந்து இவ்வளோத்துக்கு அவரை வந்து கொண்டு போய் உள்ளுக்க வெட்டதுக்கு. ஆனால் அதே கட்டத்தில் கிருஷ்ணா வந்து ஒரு படித்த பட்டதாரி, இந்த வீடில் வந்து எல்லா பிள்ளைகளும் ஒரு படித்த பட்டதாரிகள். பேசும்போதும் ஒரு அழகாகத்தான் பேசுகின்றார்கள், பழகும்போதும் ஒரு அழகாகத்தான் பழகுகின்றார்கள். நான் பார்க்கும்போது சரியான அமைதியாகத்தான் பேசுகின்றார்கள். அவர்களுடைய வீடியோக்கள் எல்லாமே நான் பார்த்தேன். நான் பார்க்கும்போது ஒரு அமைதியும் ஒரு அழகாகவும் தான் பேசுகிறார்கள். அவர்கள் வந்து எதிர்த்து எந்த ஒரு பேச்சும் பேசவில்லை. அப்படி ஒரு குடும்பத்தில் வளர்ந்தவர்கள் தான் கிருஷ்ணா வந்து என்னன்னு சொன்னால், முதல் வந்து யாழ்ப்பாணத்திலே முதல் துவங்கின யூடியூப்பர்ன்னு சொன்னால் கிருஷ்ணான்னு தான் சொல்லலாம். ஏன்னா அப்போவே சின்னல்லே ஆள் வந்து யூனிவர்சிட்டி படித்து ஒரு பட்டதாரி முடித்து ஒரு பட்டதாரி இந்த யூடியூப்பில் வந்து தன்னுடைய படிப்புக்கேற்ற வேலை எடுத்துக்கலாம். ஆனால் என்ன காரணம்னு சொன்னால், யூடியூப்பில் வருமானம் கூட வருகின்ற காரணத்தால் நிறைய பேர் இப்போ வந்து இர்ஃபான் இருக்குதில்ல, இர்ஃபான் வந்து நல்ல ஒரு பட்டதாரி. ஆனால் என்ன காரணத்துக்காண்டி அவர் வந்து இந்த யூடியூப்பில் வராருன்னு சொன்னால் நல்ல வருமானம் வருது. அப்போ நீங்களும் என்ன செய்யலாம்னு சொன்னால், அடுத்தவே முன்னேறுவதை பற்றி கதைக்காமல், அத்தோடு வந்து அடுத்தவர்களை தூக்கி கீழே தள்ளாமல் நீங்கள் என்ன செய்யலாம்னா, நீங்களும் ஒரு யூடியூப் தடை துவங்கி அந்த யூடியூப்பில் நீங்கள் எல்லோரும் துவங்கலாம். இப்போ ஒரு வயசு போனவர்கள் இல்லை, எல்லோரும் துவங்கலாம். எல்லா வயசாக்களும் யூடியூப்புக்கு வரலாம். உங்களுக்கு பேசுகிற திறமை இருக்கணும், செய்கிற திறமை இருக்கணும். சில பேருக்கு ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது. ஒரு ஆக்களுக்கு குக்கிங் இருக்குது, குக்கிங் நல்லா செய்வினம். ஒரு ஆக்கள் வந்து நல்லா பேசுவினம், அப்போ பேசுகிற தன்மை இருக்கின்றது, பேசுகிற வார்த்தைகள் இருக்கின்றது. அப்போ நீங்கள் போட்டு அடுத்த வேண்டிய நோண்டி பார்க்காமல் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், உழைத்து முன்னுக்கு வரலாம். இப்போ எல்லாம் வெளிநாடுகளில் பாருங்கள், நிறைய பேர் உழைக்கின்றார்கள். அதே கட்டத்தில் ஒரு கொஞ்சம் டைம் ஒதுக்கி, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒதுக்கி யூடியூப் பண்ண ஒரு தளத்திலேயும் செய்கின்றார்கள். நிறைய பேர் செய்கின்றார்கள், முன்னுக்கு வந்திருக்கின்றார்கள். அப்படி நீங்களும் செய்யலாம். ஏன் ஒருத்தனை வந்து கவுக்க பார்க்குறேன் காணாமல் ஒரு குடும்பத்தை வந்து இழுத்து அந்த குடும்பத்தின் ஃபோட்டோக்களை போட்டு, அவர்களுடைய முகங்களை போட்டு, இன்னொரு ஆக்டரை போட்டு, அவையின் முகத்தை போட்டு, அப்படியெல்லாம் என்ன காரணத்துக்கு நீங்கள் செய்கிறீங்க? இது வந்து உங்களுடைய அக்கா தங்க, உங்களுடைய அம்மாவுக்கு எல்லாம் உதவி செய்வீங்களா? உங்களுடைய அக்கா தங்கைக்கு செய்வதுன்னு சொன்னால் ரத்தம், மற்றவங்க செய்கிற எல்லாம் என்ன தக்காளியா? அப்போ இவ்வளோ பேர் வந்து நீங்கள் என்னத்துக்காண்டி இந்த குடும்பத்தை, சில பேர் தான், நிறைய பேர் இருக்கணும் அதுக்கு சப்போர்ட்டு செய்கிறதுக்கு. நிறைய பேர் இருக்குது, நிறைய உள்ளங்கள் இருக்குது. நாளைக்கு கிருஷ்ணாவுக்கு நல்லது நடக்கணும் என்று எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம். நன்றி, வணக்கம்.